ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை வகைகள் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வரும். தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 கொத்து கறிவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், மல்லித்தலை சிறிதளவு, 2 சின்ன கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், கடுகு 1 டீஸ்பூன், 6 மீடியம் சைஸ் தக்காளி. இப்போது நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்திக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட மல்லித்தலை இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் போல் தனியாக கடுகு சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. நம்மக்கிட்ட மல்லியில் இருக்கிறதுனால நான் தனியாக எடுத்துக்கலை. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். கூடவே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தேன், அதனால் 3 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். கொஞ்சம் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கடைசியாக கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பிஞ்சு கத்திரிக்காய் அப்படிங்கிறதுனால 2 போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஒருவேளை கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கும்போது 1 மட்டும் சேர்த்திக்கோங்க. 6 தக்காளிக்கு ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் இருந்தால் போதும். நல்லா வெங்காயத்தை வதக்கும் போதே கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் 3மே பார்த்திங்கன்னா ஒரே அளவிலான சைஸில் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எண்ணெயில் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். பட் எனக்கு ரொம்ப பழுத்த பழம் கிடைக்கல. ஒரு அளவுக்கு தான் பழுத்திருக்கு. பார்த்திங்கனாலே கொஞ்சம் மஞ்சள் நிறமாக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக வேகணுங்கிறதுக்காக நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பொதுவாக இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கோதுமை தோசை, அதுக்கப்புறமா மைதா மாவில் செய்கிற தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பரான காம்பினேஷன். இப்போ நம்ம மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 சேர்த்திருக்கோம். அதனால தான் நான் 1/2 டீஸ்பூன் போல் தான் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் போல் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மத்து வச்சு லைட்டாக மசிச்சு விடுங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழுத்து தக்காளியாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு மசிஞ்சிருக்கும். நம்ம ஃபைனலாக மட்டும் மத்து வச்சு கடைஞ்சிருந்தால் போதும். பட் இது ஓரளவுக்கு பழுத்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் இடையிலேயே கொஞ்சம் மசிச்சு விடுறேன். இப்போ நம்ம மல்லி இலையை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மறுபடியும் மூடி வச்சிடலாம். இந்த பச்சை வாசம் எல்லாம் போகணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், குக் ஆயிடுச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க ஆரம்பத்துலேயே. அடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி அதிகமாக சேர்த்திருக்கிறீங்க, அதிகமான தக்காளி பஜ்ஜி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியை மட்டும் கொஞ்சமாக வடித்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைஞ்சிக்கோங்க. அப்போ கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடையும் பொழுது தெளிக்கும், அதனால் முழுசாக கடைய முடியாது. ஸோ நான் வந்து அளவாக தண்ணி சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கடைஞ்சிட்டேன். அப்படியே அதே தண்ணியோட வந்துட்டு கடைஞ்சிட்டேன். கொஞ்சம் வேகமாக கடையணும், நான் தெரிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக மெதுவாக கடைஞ்சேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட தக்காளி பஜ்ஜி வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு டிஷ் போதும். சப்பாத்தி, இட்லி, தோசை, எல்லா வகையான தோசை, கோதுமை, மைதா எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.